ஓகே லிசன். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரவுட்டர் பூட்டிங். ரவுட்டர் பூட்டிங் அப்படின்றது ரவுட்டருக்கு எப்படி ஓஎஸ் போடுறது, ரவுட்டர்ல கான்ஃபிகரேஷன் பண்ணா அது எங்க சேவ் ஆகும், எப்படி பேக்கப் எடுத்து வைக்கிறது, எப்படி பேக்கப் எடுத்த கான்ஃபிகரேஷனை எப்படி ரீஸ்டோர் பண்றது, இது எல்லாமே இன்னைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். சரி, நல்ல சார். இந்த ரவுட்டர் பூட்டிங் புரியணும்னா ஒரு ஃப்ளோ சார்ட் ட்ரா பண்றேன். அந்த ஃப்ளோ சார்ட் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் முடிச்சிடுறேன், வெயிட் பண்ணு. நீங்க ட்ரா பண்ண தேவையில்ல, எனக்கு ரொம்ப பெருசா போகும். நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளோ சார்ட் ட்ரா பண்றேன், வெயிட் பண்ணு. இந்த ஃப்ளோ சார்ட் எப்படி போடணும் அதுபடி தான் ரவுட்டர் வந்து ஆனே ஆகும். ரவுட்டர் ஆன் ஆகுறதுக்கு ஒரு கதை இருக்கு. நார்மல் நார்மல் சிஸ்கோ ரவுட்டர். ஆமா, வயர்லெஸ் ரவுட்டர்ல கதை வேற.
ஸோ இதுதான் ஒரு ரவுட்டரோட பூட் ஆர்டர்னுவாங்க. பூட் ஆர்டர்னா ரவுட்டர் ஆன் பண்ணா எப்படி ஓஎஸ் பூட் ஆகுது, அதுக்கு பின்னாடி என்ன நடந்தது. இட்ஸ் நாட் நெட்வொர்க். லிசன், இப்போ நீங்க பார்க்க போறதுக்கும் நெட்வொர்க்குக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஒரு ரவுட்டரோட ஹார்ட்வேர் உள்ள என்னென்னலாம் நடக்கும். சரி, சேவ் பண்ணா கான்ஃபிகரேஷன் இருக்குமா இருக்காதா, எங்க சேவ் ஆகும், எப்போ சேவ் ஆகாது, எப்போ சேவ் ஆகும், அது எல்லாமே பார்க்க போறோம். பட் இவ்வளவு பெரிய ஃப்ளோ சார்ட் புரியணும்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 3 வேர்டு தெரியணும். என்னென்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஃபிளாஷ்னா என்னன்னு தெரியணும், NVRAMனா என்னன்னு தெரியணும், ரேம்னா என்னன்னு தெரியணும். இது 3மே தெரிஞ்சாதான் அந்த ஃப்ளோ சார்ட்டை உங்களால புரிஞ்சுக்க முடியும். சரி, ஃபிளாஷ் அப்படின்றது என்ன அப்படின்னா, எல்லாமே ரவுட்டர்ல இருக்க சிப்பு. இது ஒரு சிப்பு, இது ஒரு சிப், இது ஒரு சிப். 3மே உங்க ரவுட்டர் மதர் போர்டில் இருக்க சிப்பு தான். இவங்க 3 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஃபிளாஷ்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபிளாஷ்ல தான் உங்க ரவுட்டரோட ஓஎஸ் இருக்கு. அப்ப ரவுட்டர்ல நீங்க ஓஎஸ் அப்லோட் பண்றீங்க அப்படின்னா, அந்த ஓஎஸ் எந்த மெமரில இருக்கும் அப்படின்னா, ஃபிளாஷ் மெமரில இருக்கும். அப்ப ஃபிளாஷ் போயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்னா, ஓஎஸ்ஸே போயிடுச்சுன்னு அர்த்தம். சரி, NVRAMல என்ன இருக்கும்னா, கான்ஃபிகரேஷன் ஃபைல். நீங்க எதெல்லாம் கான்ஃபிகரேஷன் பண்றீங்களோ, கான்ஃபிகரேஷன் என்னன்னா, நீங்க அசைன் பண்ற ஐபி, ஓஎஸ்பிஎஃப் எனேபிள் பண்றது, நீங்க ரிப் எனேபிள் பண்றது, ஸ்டாட்டிக் ரூட் போடுறது, எல்லா கான்ஃபிகரேஷன் ஃபைலும் எங்க இருக்கும்னா NVRAMல இருக்கும். ஆனா கண்டிஷன், நீங்க சேவ் பண்ணாதான் NVRAMல இருக்கும். அப்ப ரேம்ல என்ன இருக்கும்னா, ரேம்ல ஓஎஸும் இருக்கும், ஃபைலும் இருக்கும். சுரேன், அப்ப 2 ஓஎஸ் 2 ஃபைலா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ரேமுக்கும் ஃபிளாஷுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஃபிளாஷ்ல என்ன இருக்கும், ரேம்ல ஓஎஸ் இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ரேம்ல ஓஎஸ் இருக்காது, ஃபிளாஷ்ல தான் ஓஎஸ் இருக்கும். இந்த ஓஎஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கம்ப்ரஸ் பண்ணிருப்பாங்க. கம்ப்ரஸ்னா சின்னதா பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு 5 கேபில கம்ப்ரஸ் பண்ணி ஃபிளாஷ்ல வச்சிருப்பாங்க. எப்போ நீங்க ரவுட்டர் ஆன் பண்றீங்களோ, இந்த ஃபிளாஷ்ல இருக்க ஓஎஸ் எங்க வந்துரும், ரேமுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அப்ப ரேமுக்கு வர சொல்ல கம்ப்ரஸ் பண்ணிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டீகம்ப்ரஸ் ஆகும். டீகம்ப்ரஸ் ஆனா பெருசாகும். அப்ப டீகம்ப்ரஸ் ஆக சொல்ல என்ன நடக்கும்னா, டேட்டா அந்த ஓஎஸ் இங்க வர சொல்ல ஓஎஸ் சைஸ் 5 கேபிக்கு இருக்காது, கண்டிப்பா 5 கேபிக்கு மேலதான் இருக்கும். அப்ப டீகம்ப்ரஸ் ஆகுதா, இதுக்கு பேர் தான் பூட்டிங்னுவாங்க. அப்போ நீங்க ஓஎஸ் பூட் பண்ண போறீங்கன்னா அப்படின்னா, விண்டோஸ் 7ல ஓஎஸ் பூட் பண்ணா அதுக்கு பெரிய ஸ்டெப் இருக்கு. நீங்க ஓஎஸ் போட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும், நெக்ஸ்ட் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணணும், அதெல்லாம் இருக்கு. பட் இதுல ஆன் பண்ணாவே ஓஎஸ் பூட் ஆயிடும். அப்ப நம்ம வேலை என்னன்னா, ஃபிளாஷ்ல ஓஎஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு, இல்லைன்னா நெட்ல டவுன்லோட் பண்ணிட்டு ஃபிளாஷ்ல ஓஎஸ் வைக்கணும். ஓஎஸ் வச்சு ஆன் பண்ணவே என்ன ஆயிடும், பூட் ஆக ஆரம்பிச்சிடும். தென் அப்போ என் கம்ப்யூட்டர்ல ஹார்ட் டிஸ்க் இருக்கு, என் கம்ப்யூட்டர்ல ரேமும் இருக்கு. ஓஎஸ் எங்க இருக்கும், ஓஎஸ் வந்து ஹார்ட் டிஸ்க்ல இருக்கும். ஆனா ஹார்ட் டிஸ்க்ல இருக்க ஓஎஸ் டைரக்டா யூஸ் பண்ண முடியாது. அது எங்க வச்சு யூஸ் பண்ண முடியும், ரேம்ல வச்சு தான் யூஸ் பண்ண முடியும். அப்ப 2 ஓஎஸ் கிடையாது, ஹார்ட் டிஸ்க்ல இருக்க ஓஎஸ் ரேம்ல பூட் ஆகி தான் உங்களுக்கு காமிக்கும். அப்ப நான் யூஸ் பண்றதுலாம் ரேம் மெமரி. ஓகேவா? சரி, அப்ப ஹார்ட் டிஸ்க்ல இருக்க ஓஎஸ் டைரக்டா யூஸ் பண்ண முடியாது, ரேம். அப்படின்னா கதை என்னன்னா, இது பெரிய டபரா, இந்த டபரால அவ்வளோ சாப்பாடு இருக்கு. அந்த சாப்பாடெல்லாம் டைரக்டா போய் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு தேவையான தட்டு இதுதான். அப்போ சின்ன தட்டா இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிடலாம். ஓரளவுக்கு மிட்டா கொஞ்சம் பெருசா இருக்குன்னா நிறைய சாப்பாடு போட்டு ஒரே டைம்ல சாப்பிடலாம். பெரிய தட்டா வாங்குனீங்கன்னா இன்னும் ஸ்பீடா எடுத்து சாப்பிடலாம். அப்ப ரேம் இன்க்ரீஸ் பண்ண உங்க ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஹார்ட் டிஸ்க்ல இருக்க ஓஎஸ் தான் ரேம்ல வச்சு யூஸ் பண்ண போறோம். ரேமுக்கு தனி ஓஎஸ், ஹார்ட் டிஸ்க்கு தனி ஓஎஸ்னு கிடையாது. சரி, இப்ப வாங்க இங்க ரவுட்டர் ஆன் பண்றோம். ஆன் பண்ண உடனே ரவுட்டர் போஸ்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு போகும். போஸ்ட் அப்படின்றது என்னன்னா, பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட்னுவாங்க.
போஸ்ட் அப்படின்றது பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட்னுவாங்க. அது என்னது பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் அப்படின்னா, இந்த ஸ்டேஜ்ல உங்களோட ஹார்ட்வேர்லாம் கரெக்டா இருக்கா? அந்த ரவுட்டர் ரன் ஆகுறதுக்கு தேவையான காம்போனன்ட்ஸ். இப்போ உங்க பிசி ஆன் ஆகணும்னா என்ன தேவைன்னா, நிக்கார்ட் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவையில்ல. உங்க பிசில இருந்து நிக்கார்ட் எடுத்துட்டாங்கன்னா உங்க பிசி ஆன் ஆகும். உங்க பிசில இருந்து கீபோர்ட், மவுஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிருங்க. பிசி ஆன் ஆகும். பழைய காலத்து பிசினா கீபோர்ட் போட்டா தான் ஆனே ஆகும். அப்போ மேண்டட்டரி அப்படின்னு இருக்கு. ஒரு பிசி ஆன் ஆகணும்னா ப்ராசஸர் முக்கியம். ஒரு பிசி நீங்க ரேம் எல்லாம் எடுத்துட்டு ஆன் பண்ணுங்க. ஆன் ஆகாது. அப்போ ஒரு ஒரு ரவுட்டர் ஆன் ஆகுறதுக்கு மேஜர் ஹார்ட்வேர்லாம் கரெக்ட்டா இருக்கா? இல்லையா? அப்படின்னு செக் ஆகும். இல்ல ஏதோ தப்பா இருக்குன்னா, நீங்க ரவுட்டர்ல ஆன் பண்ண உடனே போஸ்ட் ஃபெயிலியர் ஆகும். போஸ்ட் ஃபெயிலியர்னா என்ன புரிஞ்சுப்பீங்க? ஹார்ட்வேர்ல ஏதோ மிஸ் ஆகுது. அப்ப ஹார்ட்வேர் லெவல் ட்ரபிள் ஷூட் பண்ணணும். அது நம்மளுக்கு தெரியாது. அது யார்ட்ட ரவுட்டர் வாங்கியிருக்கீங்களோ, அவங்க கிட்ட நீங்க சப்போர்ட் எடுத்து பார்த்துக்கணும். சரி. போஸ்ட் சக்சஸ் ஆச்சுன்னா, பூட் ஸ்ட்ராப் வந்துரும். பூட் ஸ்ட்ராப் அப்படின்றது என்னன்னா, இப்ப நீங்க விண்டோஸ் மெஷின திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ப்ராப்பரா ஷட் டவுன் ஆகல. திருப்பி ஆன் பண்ணீங்கன்னா, என்ன கேட்கும்னா, விண்டோஸ் நார்மல் மோடா, பூட் மோடா, இல்லன்னா சேஃப் மோடா அப்படின்னு கேட்கும். ஒரு சில டைம்லாம். அப்போ ஓஎஸ்லயே நெறைய விதமான மோட்ஸ் இருக்கு. எதுல போறீங்க? இல்ல ரிப்பேர் மோடா? ரிப்பேர் மோட்னா, ஓஎஸ் ஏதோ கரெக்ட் ஆயிடுச்சு. கரெக்ட் ஆச்சுன்னா நீங்க திருப்பி ஓஎஸ் போட தேவையில்ல. அந்த ஓஎஸோட சிடி போட்டு ரிப்பேர் குடுத்தா போதும். எது மிஸ் ஆயிருக்கோ அத மட்டும் எடுத்துக்கும். அதுதான் ரிப்பேர் கோடும்பாங்க. அப்ப அதே மாதிரி ரவுட்டர்லயும் இருக்கு. ராம் அண்ட் மானிட்டர் மோடுன்னு ஒண்ணு இருக்கு. பூட் மோடுன்னு ஒண்ணு இருக்கு. நார்மல் மோடுன்னு ஒண்ணு இருக்கு. பாஸ்வேர்ட் பிரேக்கிங் மோடுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பாஸ்வேர்ட் பிரேக்கிங் மோட் அப்படின்றது ரவுட்டருக்கு கன்சோல் பாஸ்வேர்ட் வச்சுட்டீங்க. அப்ப கன்சோல் பாஸ்வேர்ட் வச்சுட்டீங்கன்னா, யாருக்கு பாஸ்வேர்ட் தெரியுமோ அவங்களால தான் உள்ள போ முடியும். இன்கேஸ் வச்சவங்களே கன்சோல் பாஸ்வேர்ட் மறந்துட்டாங்கன்னா, உள்ளயே போ முடியாது. அப்போ நீங்க அந்த பாஸ்வேர்ட பிரேக் பண்ணணும். பிரேக் பண்றதுக்கு ரவுட்டர் ஆன் பண்ண உடனே ரவுட்டர் பூட்ஸ்ட்ராப் கிட்ட போகும். சொல்ல கண்ட்ரோல் பாஸ் பிரேக். கண்ட்ரோல் பாஸ் பிரேக் ஜஸ்ட் கன்டினியூஸா பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, கண்ட்ரோல் வந்து லாங்கு. பாஸ் பிரேக் வந்து கன்டினியூஸா விட்டு விட்டு பிரஸ் பண்ணீங்கன்னா, அவர் எந்த மோடுக்கு போயிருவாரு? பாஸ் பிரேக்கிங் மோட் போயிருவாரு. அங்க போயிட்டு ஒரு சில கமாண்ட் இருக்கு. அந்த கமாண்ட் டைப் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க மறந்திருந்தாலும் அந்த பாஸ்வேர்ட் வந்து பிரேக் ஆயிடும். பட் உங்க கான்ஃபிகரேஷன் போயிடும். அது கொஞ்சம் ரிஸ்க் தான். பாஸ்வேர்ட் போச்சுன்னா மொத்தமா போயிடும். ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் பண்ற மாரி இருக்கும். சரி. அதுக்கப்புறம் மீதி மோட்ல நான் சொல்லித் தரேன். பட் பை டிஃபால்ட்டா ரவுட்டர் எந்த மோட்ல இருக்கும்? பை டிஃபால்ட்டா நார்மல் மோட்ல தான் உங்க ரவுட்டர். சரி. அப்ப பை டிஃபால்ட்டா நார்மல் மோட்ல இருக்கு அப்படின்னா, நார்மல் மோட்ல இருக்குன்னா யார்ட்ட வந்துரும்? அப்போ ட்ரீ மாதிரி இது. எங்க இருந்து எப்படி வந்தது அப்படின்னு. ஃபிளாஷ்ல என்ன இருக்கும்? ஓஎஸ் இருக்கலாம், இல்ல கரெக்ட்டா இருக்கலாம். இல்ல டெலீட் ஆயிருக்கலாம். நெறைய ரீசன்ஸ் இருக்கு. ஓஎஸ் இல்லன்னு வச்சுக்கோங்க. நோ எங்க போயிடும்? இட்ஸ் நாட் ரேம், இட்ஸ் ராங். இட்ஸ் ராமன். தப்பா இருக்கு. ராமன். ராமன்னா கோடு என்ன? 0x2100. சார் ஒரு ரவுட்டர் ஆன் பண்றேன். ரவுட்டர் ஆன் பண்ணா அதுல ரவுட்டர் கிரேட்டர் தென் போடல. ராமன் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டிருக்கனா என்ன புரிஞ்சுப்பீங்க? ரவுட்டர்ல ஓஎஸ் ஏதோ பிரச்சனை. ஒண்ணு ஓஎஸ் இல்லாம இருக்கும், இல்ல ஓஎஸ் கரெக்ட்டா இருக்கும். அப்போ ஃபிளாஷ்ல ஓஎஸ் இல்லன்னா, அது எங்க போயிடும்னா, ராமன் மானிட்டர் மோடு. அப்ப ராமன் மானிட்டர் மோட் அப்படின்றது என்னன்னா, ஒரு குட்டி ஓஎஸ். அது ஓஎஸ் தான். மினி ஓஎஸ், குட்டி ஓஎஸ். அந்த ஓஎஸ் வச்சு என்ன பண்ணலாம்னா, அந்த ஓஎஸ் வச்சு தான் நீங்க ரவுட்டருக்கு தேவையான பெரிய ஓஎஸ போட முடியும். சரி. ஒரு ஃப்ரெஷ்ஷா கம்ப்யூட்டர் வாங்குறீங்க. அந்த ஓஎஸ் இருக்குமா இருக்காதா? அசெம்பிளி சிஸ்டம் தனித்தனியா வாங்குறோம். ஆ இருக்காது. கரெக்ட்டா சொல்லப்போனா, ஒரு ஒரு மதர் போர்டு வாங்குனாவே ஓஎஸ் இருக்கும். ஆனா, நீங்க பார்க்குற விண்டோஸ் 7, விண்டோஸ் 10லாம் இல்ல. இன்பில்டாவே ஓஎஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன? பயாஸ். பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம்னுவாங்க. பயாஸ்ன்றது என்னன்னா, ஒரு சிப்பு. உங்க மதர் போர்டுல ஒரு குட்டி சிப் இருக்கும். அந்த குட்டி சிப்புக்குள்ள ஒரு குட்டி ஓஎஸ் ரன் ஆகும். அந்த ஓஎஸ் தான் பயாஸ். அப்புறம் மதர் போர்டுனாவே உள்ள பயாஸ் ரன் ஆயின்னு இருக்கும். அந்த பயாஸ் எப்படி ரன் ஆகும்னா, உங்க பேட்டரி இருக்குல்ல, சிமாஸ் பேட்டரின்னுவாங்க. உள்ள மதர் போர்டுல இருக்கும். அந்த பவர் வச்சா அந்த ஓஎஸ் ரன் ஆகும். குட்டி ஓஎஸ் அது. சரியா? அப்போ இன்பில்டாவே ஓஎஸ் இருக்கும். ஆனா இந்த ஓஎஸ் வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா,
அந்த டைம் மாத்தலாம். உள்ள இருக்க ஒரு சில பேசிக் செட்டிங்ஸ் மாத்த முடியும். இத வச்சு கேம் விளையாட முடியுமானா முடியாது. அப்ப நான் என்ன போட போறேன்னா, என் கம்ப்யூட்டருக்கு விண்டோஸ் OS போட போறேன். விண்டோஸ் 7. ஓகே. விண்டோஸ் 7 OS போட போறேன். அப்ப விண்டோஸ் 7 OS போட போறேன். நான் எத வச்சு போடணும்? பயாஸ வச்சு தான் போட முடியும். அப்ப கதை என்னன்னா, இந்த குட்டி OS வச்சு தான் பெரிய OS போட முடியும். குட்டி OS வச்சு தான் பெரிய OS. சார் என்கிட்ட பயாஸ் சிப்பே உடைஞ்சிருச்சு. அப்ப குட்டி OS இருக்காது. அந்த அந்த அப்ப ஆர்டர் உங்களால கம்யூனிகேட்டே பண்ண முடியாது. அப்ப OS பண்ண முடியாது. குட்டி OS வச்சு தான் பெரிய OS. அதே கணக்கு தான் இதுவும். நம்ம பிசில பயாஸ்னா ரவுட்டர்ல ராமன் மானிட்டர் மோட். அப்ப OS இல்லன்னா ராமன் போயிடும். ராமன் வச்சு தான் லாஸ்ட்ல உங்களால OS போட முடியும். இல்ல சார் என்கிட்ட ரவுட்டர்ல OS இருக்கு. இல்லன்னா ராமன். இருக்குன்னா எங்க போவோம்? ஓகே. என்விரான்மென்ட்ல என்ன இருக்கும்? என்விரான்மென்ட்ல என்ன இருக்கும்னா, கான்ஃபிகரேஷன் ஃபைல் மட்டும் தான் இருக்கும். OSலாம் இருக்காது. சரியா? என்விரான்மென்ட்ல ஃபைல் இருக்கும். எப்ப இருக்கும், எப்ப இருக்காது? எப்போ சேவ் பண்றோமோ, சேவ் பண்ற கமாண்ட் என்ன? ஒரு சில பேர் பிராக்டிகல் பண்ணிருப்பீங்க. அவங்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்தேன். ரைட் குடுத்து சேவ் பண்ணி வைங்க. இல்ல போயிடும்னு. அப்போ சேவ் பண்ணா இருக்கும். சேவ் பண்ணலன்னா இருக்காது. அப்ப லாஜிக் என்னன்னா, இங்கேயும் எஸ் ஆர் நோவா தான். இன் கேஸ் நீங்க சேவ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சேவ் பண்ணியிருந்தா எஸ் டைரக்டா எங்க வந்துரும்? ரேம்ல என்னன்னா உங்களுக்கு டைரக்டா என்ன காமிக்கும்னா ரவுட்டர் கிரேட்டர் தென் காமிக்கும். இல்ல சார் எதுவுமே இல்ல. நான் இதுவரை சேவ் பண்ற கமாண்ட படிக்கல. நான் சேவ் பண்ணலனா நோ. எங்க போவோம்? எங்க பார்த்திருக்கீங்க இனிஷியல் கான்ஃபிகர்? ரவுட்டர் ஆன் பண்ண உடனே will you like to enter initial configuration. எப்பெல்லாம் இந்த கொஸ்டின் கேக்குதோ அப்பெல்லாம் இனிமே என்ன புரிஞ்சுப்பீங்க? என்விராம்ல எதுவுமே இல்ல. ரவுட்டர் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இல்ல சுரேன் நான் லேப்ல ஒரு ரவுட்டர் ஆன் பண்ணேன். ஆன் பண்ணா என்கிட்ட எஸ் ஆர் நோவே கேட்கல. அப்ப என்ன புரிஞ்சுப்பீங்க? என்விராம்ல இருக்க கான்ஃபிகரேஷன் லோட் ஆயிடுச்சு. அப்ப உள்ள ஏதோ கான்ஃபிகரேஷன் இருக்கும். அப்போ எப்போ ஒரு ரவுட்டர் உங்ககிட்ட எஸ் ஆர் நோவா கேக்குதோ அப்பயே புரிஞ்சுக்கணும் ரவுட்டர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. எதுவுமே இல்ல. இல்ல ஒரு ரவுட்டர் ஆன் பண்றேன் எஸ் ஆர் நோவே கேட்காம உள்ள போகுதுன்னா ஏதோ கான்ஃபிகரேஷன் லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரி. அப்ப எஸ் ஆர் நோவா கேட்கும். இதுல என்ன கொடுத்துருக்கோம்? நோன்னு என்ன அர்த்தம்னா எந்த கான்ஃபிகரேஷன் இல்ல. இனிஷியல் எதனா கான்ஃபிகரேஷன் பண்ண போறீங்களா? ஓகே. நான் என்ன சொல்றேன்? இப்போதைக்கு நான் எந்த கான்ஃபிகரேஷனும் பண்ண போறது டேரக்டா ரேம் போயிடுறேன். ரேம்ல போய் படிப்பேன். நீ கேட்கறதுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன். நான் ரேம்ல போய் பாத்துக்கிறேன். அப்ப நோ கொடுத்தாலும் எங்க போயிடும்? ரேமுக்கு தான் போகும். ஓகே. நோ கொடுத்தாலும் ரேமுக்கு தான். என்விரான்மென்ட்ல கான்ஃபிகரேஷன் இருந்தாலும் ரேமுக்கு தான். எஸ் கொடுத்தா எங்க போகும்னா உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும். சரி எதனா இன்டர்ஃபேஸுக்கு ஐபி அசைன் பண்ண போறீங்களா? எந்த இன்டர்ஃபேஸ்க்கு பண்ண போறீங்க? ஏன்னா எதனா ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு பண்ணுங்க. பிளாங்கா இருக்கு. எதனா ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு பண்ணுங்க. அப்போ ஒரு சில பேசிக்ஸ்லாம் கேட்கும். நீங்க கொடுத்துட்டு பார்க்கலாம். அதை பார்க்கலாம். ஓகே. ஒரு ரவுட்டர் கொடுக்குறேன். அப்ப இந்த ரவுட்டர் உள்ள போனோடனே இங்க பாத்தீங்களா செல்ஃப் டீகம்ப்ரஸிங். ஃபிளாஷ்ல இருக்க OS ரேமுக்கு பூட் ஆயிருக்கு. உள்ள போனோடனையும் will you like to enter initial configuration dialog. உள்ள எதுவுமே இல்லை. என்விரான்மென்ட்ல ரவுட்டர் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. அதனால தான் ரவுட்டர் உங்ககிட்ட எஸ்ஸா நோவா அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறாரு. சரி. அப்ப நம்ம இதுல என்ன கொடுத்தோம்? ஓகே. நோ கொடுத்தோம்னா எனக்கு எதுவுமே வேணாம்னு அர்த்தம். இப்ப நான் எஸ் கொடுத்து பாக்குறேன். சரியா? எஸ் கொடுத்த உடனே ரவுட்டர் உங்ககிட்ட என்ன கேட்கும்னா
எதனா ஒரு மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸுக்கு ஐபி பண்ண போறீங்களா? நான் எஸ் கொடுக்குறேன். ஆமா, ஏதோ ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு எனக்கு ஐபி வேணும். ஓகே, உங்க ரவுட்டருக்கு ஒரு பேர் வச்சுக்கோங்க. நான் பேர் வந்து எஸ்என் வைக்கிறேன். எஸ்என். தென் எனேபிள் சீக்ரெட். இது டெல்நெட் எனேபிள் பண்றதுக்கு பாஸ்வேர்ட் டெல்நெட்லாம் கான்ஃபிகரேஷன் பண்ணிருக்கீங்களா? ஓகே, சரி. நான் சொல்லி தரேன் திருப்பி. இல்ல யூடியூப்ல இருக்கு, நான் திருப்பி காமிக்கிறேன். நான் சும்மா ஒரு பாஸ்வேர்ட் வைக்கிறேன். ஏபிசி எனேபிள் பாஸ்வேர்ட் ஏபிசி. இதான் என்ன நான் சொல்றேன். டிஃபரெண்ட் பாஸ்வேர்டா? பிசிசி இதெல்லாம் பாஸ்வேர்ட்ஸ், நீங்க ஒன்றும் படிக்கல. நோ, இதெல்லாம் தேவையில்லை. ஓகே, இங்க இருக்க எதனா ஒரு இன்டர்ஃபேஸுக்கு ஐபி அசைன் பண்ண போறீங்களா? ஆமா. எந்த இன்டர்ஃபேஸ்னா F0/0. இன்வாலிட் இன்டர்ஃபேஸ்னா ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0. Management interface from the okay. Enter interface name fast ethernet 0/0. Correct. அப்போ fast ethernet 0/0 ஸ்பேஸ் இல்லாம. ஓகே, ஸ்பேஸ் இல்லாம போட்டுருக்கேன். தென் ஐபி அசைன் பண்ண போறீங்களா? எஸ். என்ன ஐபி அசைன் பண்ண போறீங்க? 20.1. என்ன சப்நெட் மாஸ்க்? இதான் சப்நெட் மாஸ்கா இல்ல சப்நெட்டிங் பண்ணிருக்கீங்களா? இதான் சப்நெட் மாஸ்க். ஓகே, நீங்க என்னென்ன கொடுத்தீங்களோ அது எல்லாமே என்னவா ரெடி ஆயிடுச்சுன்னா கமாண்டா ரெடி ஆயிடுச்சு. நான் கமாண்ட் கொடுக்கல, ஆட்டோமேட்டிக்கா கமாண்டா ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிட்ட அப்புறமா ரவுட்டர் உங்ககிட்ட 3 ஆப்ஷன் கேட்கும். 0, 1, 2. 0 என்ன அர்த்தம்னா கோ டு iOS கமாண்ட் வித்தவுட் சேவிங் திஸ் கான்ஃபிகரேஷன். நான் சும்மா உள்ள வந்தேன், எனக்கு இது தேவையில்ல, சும்மா ட்ரை பண்ணேன். ஓகே, எனக்கு புரியல, எனக்கு பிடிக்கல, எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு ரேம் போயிடுது, இதெல்லாம் சேவ் பண்ண தேவையில்ல. அப்ப என்ன கொடுக்கணும்? 1 கொடுத்தா என்ன ஆகும்னா ஐபி தப்பா செட் பண்ணிட்டாரு. 20.1 கிடையாது, 20.2. நான் திருப்பி எடிட் பண்ண போறேன். அப்போ 1 இல்ல இல்ல, இது எனக்கு பக்கா கான்ஃபிகரேஷன். எப்பவுமே எனக்கு ரவுட்டர் ஆன் ஆக சொல்ல இந்த கான்ஃபிகரேஷன் பூட் ஆயிடும். அப்போ என்னது? சேவ் திஸ் கான்ஃபிகரேஷன் டு NVRAM. ஆப்ஷன் என்ன? அப்போ இப்ப பண்ண கான்ஃபிகரேஷன் எப்பவுமே போக கூடாதுன்னா 2 கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா இது NVRAMல சேவ் ஆயிடும். எப்பெல்லாம் ரவுட்டர் ஆன் ஆகுதோ அப்பெல்லாம் இந்த கான்ஃபிகரேஷன் அப்படியே இருக்கும். நான் என்ன கொடுக்க போறேன்? 0. 0 கொடுத்தா என்ன ஆகும்? எதுவும் கிடையாது, ராம் போய் இப்ப பண்ணது எதுவுமே உட்காராது. அதனால யாரும் எஸ் கொடுக்க மாட்டாங்க. எஸ் எல்லாம் வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுத்தா யாரும் அந்த நேரத்துல எஸ் எல்லாம் பண்றது கிடையாது. எல்லாமே ரேம்ல வச்சுதான் ரெடி பண்ணுவாங்க. சரி, இப்போ கவனி, இது நல்ல டாபிக். நான் ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி சென்ட் பண்றேன் பாருங்க. இன்டர்ஃபேஸ்க்கு ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணிருக்கு. இப்ப நீங்க தான் யோசிச்சு பார்த்து சொல்லணும், இது ரேம்ல இருக்கா, NVRAMல இருக்கா, ஃபிளாஷ்ல இருக்கா? இது ஒரு கான்ஃபிகரேஷன். ரேம்ல இருக்குமா, NVRAMல இருக்குமா, ஃபிளாஷ்ல இருக்குமா? எதுவுமே இருக்காது. சுரேஷ், சரவணன், ஆன்லைன்ல சாட்ல பண்ணுங்க. இப்ப பண்ண கான்ஃபிகரேஷன் இது ஒரு கான்ஃபிகரேஷன் 50.1. இது ரேம்ல இருக்குமா, NVRAMல இருக்குமா, ஃபிளாஷ்ல? ரேமா, NVRAMா, ஃபிளாஷா? எதுவுமே இருக்காது. ஓகே, சரி. அப்போ இப்ப பண்ண கான்ஃபிகரேஷன் எதுல இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க எதுல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, நீங்க இருக்கிறது ரேம்ல இருக்கீங்க. ரேம்ல தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். நீங்க இப்ப பண்ண கான்ஃபிகரேஷன் சேவ் பண்ணீங்களா இல்லையா? சேவ் பண்ணலன்னா இப்ப நீங்க பண்ணது எல்லாமே உங்களோட ரேம் மெமரில இருக்கு. ஓகே, இப்ப நீங்க பண்றது எல்லாமே NVRAMல இருக்காது. எப்ப NVRAM போகும்? நான் கூட சேவே பண்ணேன்.
ஓகே, அப்ப நீங்க பண்றது எல்லாமே உங்களோட ரேம் மெமரில இருக்கும். சரி, அப்ப ரேம் மெமரில இருந்தா என்ன எதனா பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் பிரச்சனை இருக்கு. என்னன்னா, ஸ்கூல்ல இருந்து படிப்போம். ரேம் இஸ் அ டெம்பரரி மெமரி. டெம்பரரி மெமரினா அந்த ரேம்ல பவர் சப்ளை இருக்கிற வரையும் மெமரி வச்சுக்கும். அந்த ரேமுக்கு பவர் போயிடுச்சுன்னா, அப்படின்னா அந்த ரவுட்டர் ஆஃப் பண்ணீங்கன்னா, ரேம்ல இருக்கிறது எல்லாமே போயிடும். அப்போ இந்த கான்ஃபிகரேஷன்லாம் ரவுட்டர் ஆன்ல இருக்கிற வரையும் ஓகே. அப்போ ரியல் டைம்ல நீங்க ரியல் டிவைஸ்லாம் நிறைய பிராக்டிஸ் பண்ணுவீங்க. பிராக்டிஸ் பண்ணினே இருப்போம். திடீர்னு கரண்ட் போயிடும். போச்சுன்னா, அவ்வளோ நேரம் பண்ண கால்குலேஷன் மொத்தமா என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, மொத்தமா போயிடும். அப்போ ரேம்ல இருக்கிறது நல்லது கிடையாது. ஓகே. ரேம்ல இருந்தா ஆஃப் ஆச்சுன்னா மொத்தமா போயிடும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, சேவ் பண்றதுக்கு பிரிவிலேஜ் மோட்ல ரைட் மெமரி அப்படின்னு கமாண்ட் தரணும். இப்ப என்ன ஆயிடும்னா, கவனிங்க. நான் அசைன் பண்ண ஐபி எங்க வச்சு அசைன் பண்ணேன்னா, ரேம்ல வச்சு. என்ன ஐபி அசைன் பண்ணேன்? ஓகே. 50.0.0.1. அப்ப ஐபி அசைன் பண்ண முடியுமே ரேம்ல இருக்குமா? என்வி ரேம்ல இருக்குமா? ரேம்ல தான் இருக்கும். இப்ப ரைட் மெமரி குடுத்ததுனால, இதோட ஒரு காப்பி இதோட ஒரு காப்பி எங்க போயிடும்? இப்ப என்வி ரேம்ல பாஸ்ட் ஈத்தர்நெட் 0/0க்கு 50.0.0.1 ஐபி இருக்கு. சரி. இப்ப நான் என்ன பண்றேன்னா, கரெக்ட்டா கவனிங்க. அதே இன்டர்ஃபேஸ்க்குள்ள போறேன். அதே இன்டர்ஃபேஸ்க்குள்ள போயிட்டு 60.1ன்னு மாத்து. ஓகே. அதே இன்டர்ஃபேஸ்ல 6.1. இப்போ ரேம்ல என்ன ஐபி இருக்கும்? என்வி ரேம்ல என்ன ஐபி இருக்கும்? ஆ ரேம்ல 60 மாறி இருக்கும். என்வி ரேம்ல 50. இப்ப நான் ரைட்ன்னு குடுத்தேன்னா, ஆ இங்க ஓவர் ரைட் ஆயிடும். திருப்பி நான் ரைட் குடுக்கல. குடுத்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டேன். குடுக்கல. சரி. அப்ப நல்லா கவனிங்க. ரேம்ல அந்த இன்டர்ஃபேஸ்க்கு 60.1 இருக்கு. என்வி ரேம்ல அந்த இன்டர்ஃபேஸ்க்கு 50.1 இருக்கு. சரி. இப்ப கான்ஃபிகரேஷன் எப்படி பார்க்கிறது? RAM கான்ஃபிகரேஷன் எப்படி பார்க்கிறது? NVRAM கான்ஃபிகரேஷன் எப்படி பார்க்கிறதுன்னா, நீங்க RAM பார்க்கணும்னா, ஷோ ரன்னிங் ஐஃபன் கான்ஃபிக். இந்த கமாண்ட் எதுக்குன்னா, உங்களோட RAM மெமரிய பார்க்கிறதுக்கு. என்டர் குடுத்தீங்கன்னா, இப்ப பார்க்கிறதெல்லாம் RAMல இருக்கிறது. இத ஆஃப் பண்ணி ஆன் பண்ணா வருமாலாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் டெம்பரவரி. ஷோ ரன்னிங் ஐஃபன் கான்ஃபிக்ல காமிக்கிறது எல்லாமே டெம்பரவரி தான். சரி. அப்ப என்ன இருக்கு RAMல? 60.1ன்னு இருக்கு. சரி. NVRAM பார்க்கலாம். NVRAM பார்க்கணும்னா, ஷோ ஸ்டார்ட்அப் ஹைபன் கான்ஃபிக். NVRAM பார்க்கணும்னா, ஷோ ஸ்டார்ட்அப் ஹைபன் கான்ஃபிக். என்டர் குடுத்தா, NVRAM பொறுத்தவரையும் அந்த இன்டர்ஃபேஸ்ல என்ன ஐபி இருக்கு? 50.1. இப்போ NVRAMல இருக்கிறது ஒர்க் ஆகுமா? RAMல இருக்கிறது ஒர்க் ஆகுமான்னா, RAMல இருக்கிறது தான் ஒர்க் ஆகும். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரேக். NVRAMல இருக்கிறது ஒர்க் ஆகாது. இப்போ முடிஞ்சா யாருன்னா சொல்லுங்க. நான் இந்த ரவுட்டர ஆஃப் பண்ணி ஆன் பண்றேன். ஆஃப் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிட்டேன். இப்ப என்ன நடக்கணும்? ரேம்ல இருக்க ஐபி டெம்பரவரி போயிட்டு இருக்கும். போயிட்டு அப்புறமா என்வி ரேம்ல இருக்க என்ன ஐபி இருக்கோ அந்த ஐபி தான் இப்போ ரேமுக்கு லோட் ஆயிருக்கணும். எஸ் ஆர் நோவா கேட்குமா கேட்காதா? ஏன் கேட்காது? என்வி ரேம்ல ஃபைல் இருக்கு. கரெக்ட்டா? அப்ப எஸ் ஆர் நோவா அப்படியே கேட்க கூடாது. அப்ப கதை என்னன்னா, இப்ப ரவுட்டர் ஆன் பண்ணிட்டேன். என்கிட்ட எஸ் ஆர் நோவா கேட்டுருக்க கூடாது. என்கிட்ட எதுவுமே கேட்கல. உள்ள போயிடுச்சு. சரி. அப்போ இப்ப நான் ஷோ ரன்னிங் ஐஃபன் கான்ஃபிக் குடுக்குறேன். குடுத்தா எந்த ஐபி வந்திருக்கு? 50.1. அப்ப என்வி ரேம்ல என்ன இருக்கோ அதுதான் என்ன ஆகும்னா உங்களுக்கு ரேமுக்கு லோட் ஆகும். அப்ப ரவுட்டர் ஆஃப் ஆகி ஆன் ஆக சொல்ல என்ன கான்ஃபிகரேஷன் வரும்னா என்வி ரேம்ல எதிர்க்கு அதான் வரும். அப்ப என்வி ரேம் பாக்குற கமாண்ட் வந்து ஷோ ஸ்டார்ட்அப் ஐஃபன் கான்ஃபிக். ரன்னிங் ஐஃபன் கான்ஃபிக் பார்த்துட்டு எப்பவுமே அதுதான் வரும்னு நினைச்சீங்கன்னா உங்க தப்பு. சரி. இது புரிஞ்சுதா? ஓகே. அப்ப என்வி ரேம்ல என்ன இருக்கோ அதுதான் லோட் ஆயிட்டு ரேமுக்கு வரும். இப்போ நான் வந்து நீங்க OSPF எனேபிள் பண்றது, EHRP எனேபிள் பண்றது எல்லாம் ரேம் தான். அப்பதான் என்ன பண்ணுவாங்க ரியல் டைம்ல
கான்ஃபிகரேஷன் பண்ண ரைட் கொடுத்துப்பாங்க. ரைட் மெமரி கொடுத்து எதுல சேவ் பண்ணிப்பாங்க? உங்களோட NVRAMல சேவ் பண்ணி. இல்ல அது ஷார்ட்கட். அது ஷார்ட்ல ரைட் கொடுத்தா WR கொடுத்தாலும் சேவ் ஆயிடும். ஷார்ட்கட் அது. ஃபுல் ஃபார்ம் வந்து ரைட் மெமரி ப்ரிவிலேஜ் மோட். சரி. சரி. இப்போ லாஜிக் என்னன்னா, நான் வந்து NVRAMல ஒரு கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டேன். இல்ல இப்படி யோசிச்சு பாருங்க. ரியல் டிவைஸ் நிறைய பேர் இங்க பிராக்டிஸ் பண்றீங்க. ஒரு ரவுட்டர் ஆன் பண்றீங்க. யாரோ உங்களுக்கு முன்னாடி இந்த ரவுட்டர் பூட்டிங் கிளாஸ்லாம் படிச்சுட்டு ரைட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்போ எப்போ நீங்க ரவுட்டர் ஆன் பண்ணாலும் அது இருக்கும். ஓகே, எப்போ ஆன் பண்ணாலும் இருக்கும். இப்போ இதுல OSPF-ம் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க, ACL-ம் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க, NAT-ம் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ நீங்க ஆன் பண்ணீங்கன்னா இங்க இருக்க எல்லா கான்ஃபிகரேஷனும் எதுக்கு லோட் ஆயிடும்? ரேமுக்கு லோட் ஆயிடும். எனக்கு ACL மட்டும் வேணும், மீதியெல்லாம் இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? நோ கொடுத்து ACL தூக்கிட்டு என்ன பண்ணணும்? ரைட் பண்ணீங்கன்னா அங்கிருந்து என்ன ஆயிடும்? ACL போயிடும். அப்ப எது வேணாமோ அதுக்கு மட்டும் ரேம்ல வச்சு நோ கொடுத்துட்டு திருப்பி ரைட் பண்ணி அது NVRAMல லோட் பண்ணிக்கணும். இல்ல சுரேன், எனக்கு எதுவுமே வேணாம்னா எல்லாத்துக்கும் நோ கொடுக்க முடியாது. கொஞ்சம் கம்மியா இருந்தா எல்லாத்துக்கும் நோ கொடுக்கலாம். எனக்கு ஃப்ரெஷ்ஷா வேணும், இந்த பசங்க நிறைய டைப் பண்ணிட்டு போயிட்டாங்க, எனக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷா வேணும்னா அப்போ erase startup icon config. என்ன கேக்குதுன்னா, erasing the NVRAM file system will remove all the configuration file. ஓகேவா? பரவாயில்லையா? தெரிஞ்சுதான் பண்றீங்களா? உங்க கான்ஃபிகரேஷன்லாம் போயிடும்ன்றாங்க. எஸ். erase of NVRAM completed. NVRAM பார்க்குற கமெண்ட் தெரியுமா? show startup -config என்டர் கொடுத்தீங்கன்னா என்ன சொல்றாரு? எதுவுமே இல்ல உங்க NVRAMல. இப்போ ரேம்ல கான்ஃபிகரேஷன் இருக்குமா இருக்காதா? ரேம்ல லோட் ஆயிருந்து இருக்கும். இன்னும் நம்ம ஆஃப் பண்ணி ஆன் பண்ணல. ஏற்கனவே ஒரு ஆஃப் பண்ணி ஆன் பண்ண சொல்ல NVRAMல இருக்கிறது ரேம்ல லோட் ஆயிடுச்சு. ஓகே, ரெண்டாவது ஆஃப் பண்ணல. அப்ப இப்போ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் அது நடக்கும். இப்போ NVRAMல எதனா இருக்கா? எதுவுமே இல்ல. அப்ப எதுக்கு போயிடும்? இனிஷியல் கான்ஃபிகரேஷன் NVRAMல எதுவுமே இல்ல. எதனா பண்ண போறீங்களா வேணாமான்னு கேக்குது. கேக்குதா? NVRAMல இருக்கிறது மொத்தமா தூக்கணும்னா erase startup icon config. இல்ல NVRAMல இருக்கிறது வந்து ஒரு சிலது மட்டும் மாத்தினா போதும்னா ரேம்ல வர வச்சு எந்தெந்த கமாண்ட் வேணாமோ அதுக்கு நோ கொடுத்து ரைட் பண்ணிட்டீங்கன்னா அதை மட்டும் பர்டிகுலரா உங்களால எடிட் பண்ணிக்க முடியும். சரி, தென் ஃபிளாஷ் மெமரி பார்க்கணும்னா உங்க ரவுட்டர்ல இருக்க OS பார்க்கணும். ஷோ ஃபிளாஷ். அப்போ ஷோ ஃபிளாஷ் கொடுத்தீங்கன்னா இதுதான் உங்க ரவுட்டரோட OS. உங்க ரவுட்டரோட OS ஓட பேர் .bin ஃபார்மட்ல இருக்கு. பைனரி ஃபார்மட் C2600 இந்த ஃபார்மட்ல இருக்கும். உங்களோட டோட்டல் சைஸ் எவ்வளோ? டோட்டல் சைஸ் வந்து 6401638 பைட்ஸ். ஓகே, இவ்வளவு யூஸ் பண்ணிருக்கீங்க, இவ்வளவு ஃப்ரீயா இருக்கு. இதுதான் உங்க ரவுட்டரோட OS. பத்திரமா பாத்துக்கோங்க. இதுல எதனா கரெக்ட் ஆயிடுச்சுன்னா திருப்பி OS போடுறதா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆயிடும். சரி, தென் உங்க ரவுட்டரோட மாடல் நம்பர்லாம் பார்க்கணும்னா ஷோ வெர்ஷன் போட்டீங்கன்னா எல்லாமே காமிச்சிடும். உங்களோட மாடல் நம்பர் தென் உங்களோட OS இதுலயே இருக்கும். OS இதுலயே இருக்கும். என்ன எப்போ லான்ச் பண்ணாங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஒரு சில இதெல்லாம் பார்க்கலாம். எல்லா ஃபீச்சர்ஸ்லாம் காட்டாது, பார்க்க முடியாது. இதுல காட்டாது. ரெக்கார்டிங் வேணாமா? ரெக்கார்டிங் பார்த்து எழுதிக்கோங்க. ஏன்னா இது திடீர்னு குழப்பி ஒரு ஃப்ளோ இருக்கு. ஒரு கமெண்ட்டுக்கும் ஒரு அர்த்தம். அந்த டைம்ல போட்டாதான் அந்த கமெண்ட் ஒர்க்கே ஆகும். நீங்க நான் ஒண்ணுமே பண்ணாம ஷோர்ட் ஸ்டார்ட்அப் ஐஃபோன் கான்ஃபிக் போட்டா ஒர்க் ஆகாது. அந்த ரெக்கார்டிங் பார்த்துட்டு எழுத சொல்ல இன்னும் கொஞ்சம் எழுதிக்கலாம். அதனால கமெண்ட் போடுது. சரி,
எல்லாம் முடிந்தது. இப்பொழுது என்ன பண்ண போகிறோம் என்றால், நான் ஒரு கான்ஃபிகரேஷன், டம்மி கான்ஃபிகரேஷன் வந்து பண்றேன். டம்மின்னு பாருங்க, இன்டர்ஃபேஸ் பாஸ் இத்தனை 0/0, IP at 50.1, subnet mask, no shutdown, தென் ஒரு ஏசிஎல் போடுற டம்மி சும்மா போடுற அக்சஸ் லிஸ்ட் 1 permit any IP NAT inside source static 1.10 to 2.2. It's all dummy configuration. இப்போ இந்த கான்ஃபிகரேஷன்ல எங்க இருக்கும்? ரேம்ல இருந்தா நல்லதா கெட்டதா? ஆஃப் பண்ணா மொத்தமா போயிடும். அப்ப ரேம்ல இருக்கு ரிஸ்க் தான். இப்போ பண்ணினே இருக்கோம். இதோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு சேவ் பண்ணலாம்னு நினைக்கிறோம். முடிக்க போற டைமுக்கு முன்னாடி போச்சுன்னா காலிடும். ஓகேவா? சரி. அப்ப ரேம்ல இருக்குது கொஞ்சம் ரிஸ்க் தான். அப்ப என்விராம்ல இருந்தா நல்லது. என்விராமுக்கு மூவ் பண்ற கமாண்ட் ஓகே ரைட். அப்போ என்விராம் மூவ் ஆயிடுச்சு. என்விராம்ல இருந்தா நல்லதுதான். ஏன்னா எத்தனை ரவுட்டர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ப்ரீலோட் ஆயிடும். கரெக்டா? பட் என்விராமே போயிடுச்சுன்னா என்விராம் சிப்பு தான் போயிடும். ரவுட்டரே வெடிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு ரவுட்டர் வெடிச்சிச்சுன்னா காசு இருக்கு. இன்னொரு ரவுட்டர் வாங்க. கான்ஃபிகரேஷன் 1 இயர் பண்ண கான்ஃபிகரேஷன். அவ்வளோ ரவுட்டரான ஸ்டிக் பண்ணிருப்போம். சப் இன்டர்ஃபேஸ், ஏசிஎல், NAT, விபிஎன் கான்ஃபிகரேஷன்ஸ், விபிஎன் டனல், ஸ்டாட்டிக் ரூட், உள்ள OSPF எல்லாம் எனேபிள் பண்ணிருப்போம். அவ்வளோ கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு. நான் ரேம்ல இருந்தா போயிட்டோன்னு என்விராம்ல வச்சேன். ஆனா என்விராமும் போயிடுச்சுன்னா இல்ல ரவுட்டரே போயிடுச்சுன்னா பிரச்சனை. அப்பதான் என்ன பண்ணுவாங்க ரியல் டைம்ல பேக்கப் அப்படின்வாங்க. ஓகே, கான்ஃபிகரேஷன் பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். ரவுட்டர் போனா போட்டோம், சம்பாதிக்கணும். சம்பாரிச்சு ரவுட்டர் இதை விட பெரிய ரவுட்டர் நம்மளால வாங்க முடியும். ஆனா இன்ஃபர்மேஷன் திருப்பி கிடைக்காது. அதனாலதான் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில ஐடி டொமைன் கான்சன்ட்ரேட் பண்றாங்க. இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நாட் எ டிவைஸ். நாளைக்கே நகையை வச்சு கூட நான் ரவுட்டர் வாங்கிருக்கேன் என்கிட்ட இருக்க நகலா வச்சு. ஆனா இன்ஃபர்மேஷன் வாங்க முடியாது. அதனாலதான் இன்ஃபர்மேஷனை பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்றாங்க. அப்போ ரேம்ல இருந்தா இன்ஃபர்மேஷன் பத்திரமா இருக்காது, என்விராம்ல கொடுங்க. என்விராம்ல இருந்தாலும் பத்திரமா இருக்காது. அப்ப என்விராம்ல இருக்கிறத எடுத்து நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கணும், பேக்கப். ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா ரவுட்டரை பேக்கப் எடுக்கணும். ஸோ இப்போ ரவுட்டர்ல இருக்க கான்ஃபிகரேஷனை பேக்கப் எடுக்கணும். அப்போ ஒரு சின்ன டயக்ராம் போட்டுக்கலாம். ரவுட்டர், இந்த ரவுட்டர்ல ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கு. ஜஸ்ட் இமேஜின் ஈத்தர்நெட் 0/0. இந்த ரவுட்டர்ல NVRAM இருக்கு, ரேமும் இருக்கு, ஃபிளாஷ் இருக்கு. ஃபிளாஷ்ல OS இருக்கும், NVRAMல அந்த கரண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கும். ரேம்ல வந்து ரேம்ல கரண்ட் கான்ஃபிகரேஷன் இருக்கும், NVRAMல நீங்க சேவ் பண்ண கான்ஃபிகரேஷன் இருக்கும். அப்போ NVRAMல இருக்க கான்ஃபிகரேஷனை நம்ம பேக்கப் எடுத்து நம்ம பிசில வச்சுக்கிறது நல்லது. அப்போ NVRAMல இருக்கிறத நீங்க பேக்கப் எடுக்க போறீங்கன்னா உங்க ரவுட்டர்ல இருந்து உங்களோட பிசிக்கு நெட்வொர்க் இருக்கும். நீங்க எந்த பிசில பேக்கப் எடுக்க போறீங்களோ அந்த பிசிக்கும் ரவுட்டருக்கும் ரீச்சபிலிட்டி இருக்கும். நான் என்ன பண்ணிருக்கேன்னா என்னோட லேப்ல இங்க 192.168.1 சீரீஸ்ல ஒரு ஐபி இருக்கு ரவுட்டருக்கு. இவர் லேப்டாப்போட ஐபி என்னன்னா என்னோட கம்ப்யூட்டர், நான் கிளாஸ்ல இருக்க கம்ப்யூட்டர் 192.168.1.9 ஐ திங்க் இட்ஸ் 1.23.
இது என்னோட கம்ப்யூட்டர். இப்போ உள்ள இருக்க கான்ஃபிகரேஷன் நீங்க பேக்கப் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ரைட் மெமரி கொடுத்துருக்கணும். கொடுத்தாதான் NVRAMல இருக்கும். அதுக்கப்புறமா இதுல TFTP அப்ளிகேஷன் வாங்க, ட்ரிவியல் ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். TFTP அப்ளிகேஷன் எதுக்காகனா ஒரு நெட்வொர்க் டிவைஸ்ல இருக்க டேட்டாவை இன்னொரு நெட்வொர்க் டிவைஸுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எந்த பிசி இருந்தாலும் சரி. இது பேக்கப் எடுக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. நீங்க இங்க இருக்கிற டேட்டாவை அங்க வைக்கலாம். TFTP இருந்துச்சுன்னா ஒரு பிசியில் இருக்க டேட்டாவை இன்னொரு பிசிக்கு தாராளமா அப்ளிகேஷன் வச்சு மூவ் பண்ணிக்கலாம். நான் இந்த அப்ளிகேஷன் வச்சு தான் அங்க இருக்க கான்ஃபிகரேஷன் ஃபைல இந்த லேப்டாப்ல பேக்கப் எடுத்து வைக்க போறோம். சரியா? அப்போ என்னோட லேப் போறேன். நம்ம லேப்ல இந்த ரவுட்டரோட ஐபி பாருங்க. சரி. ஸோ இந்த லேபோட ஐபி பார்த்துக்கோங்க. ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் பிரீஃப். ஓகே, 1.5. இப்போ இங்க இருந்து உங்க லேப்டாப் பிங் ஆகுற மாதிரி நீங்க நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கணும். உங்க லேப்டாப் ஐபி என்னன்னா 192.168.1.23 29 23 தான் பிங் ஆகும். ஐ திங்க் 23 தான். 23 தான். அப்போ ரவுட்டர்ல இருந்து உங்க லேப்டாப் பிங் ஆகும். நான் பிங் ஆகுற மாதிரி லேப் செட்டப் நான் பண்ணிருக்கேன். சரி, பிங் ஆயிட்ட அப்புறமா நீங்க TFTP அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். இதுதான் அப்ளிகேஷன் உங்க கம்ப்யூட்டர்ல நான் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். இதுல ஃபர்ஸ்ட் கரண்ட் டைரக்டரி என்னன்னா நீங்க பேக்கப் எடுக்கிற ஃபைல எந்த ஃபோல்டர்ல சேவ் பண்ண போறீங்க. நான் G பார்ட்டிஷன்ல ரவுட்டர் TFTP ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல பேக்கப் எடுக்கிறது வைக்கணும். இல்லையா நீங்க ப்ரௌசர்ல போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச டைரக்டரிய நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே உங்களோட நிக்கார்டை மேப் பண்ணணும். இப்போ இன்கேஸ் உங்ககிட்ட 3 நிக்கார்டு இருக்குன்னா எந்த நிக்கார்டுனா 192.168.1.23 இதை வச்சுட்டு இப்போ நீங்க ரவுட்டர் போயிருங்க. ரவுட்டர்ல ஒரே ஒரு கமாண்ட் ஃபர்ஸ்ட் நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. எதனா கான்ஃபிகரேஷன் நான் என்ன பண்றேன், கான்ஃபிகரேஷன் போயிட்டு சும்மா ரவுட்டர் EHRP 10 நெட்வொர்க் 20.0.0.0 நெட்வொர்க் 10.0.0.0 இதெல்லாம் கான்ஃபிகரேஷன். இப்போ இது ரேம்ல இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், ரைட் கொடுத்து NVRAM மூவ் பண்ணியாச்சு. இப்போ இது NVRAMல இருக்கு, நல்லா தான் இருக்கு. பட் இன்கேஸ் ரவுட்டர் போயிடுச்சுன்னா டோட்டலா டவுன் ஆயிடும். அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை பேக்கப் எடுத்து வைக்கணும். அப்ப பேக்கப் எடுத்து வைக்கணும்னா ஒரே கமெண்ட் தான், காப்பி. எங்க இருந்து எங்க வைக்க போறீங்கன்னா NVRAMல இருக்க டேட்டாவை உங்களோட TFTP சர்வர்ல. அப்போ NVRAM பாக்குற கமாண்ட் ஸ்டார்ட்அப் ஐஃபன் கான்ஃபிக். அப்போ காப்பி ஸ்டார்ட்அப் ஐஃபன் கான்ஃபிக் டு எங்க TFTP. காப்பின்ற ஒரு கமாண்ட் வச்சு எது வேணா மூவ் பண்ணலாம். காப்பி ஸ்டார்ட்அப் ஐஃபன் கான்ஃபிக் டு TFTP என்டர் கொடுத்தீங்கன்னா எந்த TFTP சர்வர் ஐபி கேட்கும். ஐபி என்ன 192.23 கொடுத்த உடனே சரி என்ன ஃபைல் நேம்ல வைக்க, ரவுட்டர் ஐஃபன் கான்ஃபிக்ன்ற ஃபைல் நேம்ல வைக்கட்டா இல்ல நீங்க எதாவது மாத்த போறீங்களா? இல்ல மாத்த போறேன். என்னன்னா இது என்னைக்கு எடுத்த பேக்கப்னா 7/12/24 இந்த பேர்ல இருக்கும். R1ஓட பேக்கப் இந்த பேர்ல எனக்கு பேக்கப் வைக்கணும். ஓகே, என்டர் கொடுக்குறேன். என்ன வருது 1097 bytes copied in 0.238 செகண்ட். ஏன் இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிச்சுன்னா கம்மியான கான்ஃபிகரேஷன் இருக்கு. அப்போ என்னோட பார்ட்டிஷன்ல போய் பாருங்க. எதுல வச்சிருக்கேன், Gல ரவுட்டர் TFTPல உள்ள போனீங்கன்னா அந்த ஃபைல் இதெல்லாம் ரியல் ரவுட்டர், சிஸ்கோ பேக்கெட் கிடையாது. இதெல்லாம் ரியல். ஓகே, அப்ப இந்த ஃபைல் வந்துடும். இந்த ஃபைலை நான் பத்திரமா வச்சுக்கணும். ஓகே, எதுக்காக NVRAMல இருக்கிறத லேப்டாப் எடுத்து வந்தீங்க? கம்ப்யூட்டரே போயிடுச்சுன்னா ஆர்டிஸ்ட் போயிடுச்சுன்னா இங்க இருந்து எந்த ட்ரைவ்ல? ஓகே, ஸோ இங்க இருந்து போயிடுச்சா நீங்க கிளவுட்ல வச்சுக்கலாம். ஓகே, கிளவுட்ல போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஓகே, கிளவுட்லயே ஆர்டிஸ்ட் போகும்ல, போயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க?
எப்படி ரிட்ரீவ் பண்ணும்? எல்லாமே ஆனா அவங்களுக்கும் போக வாய்ப்பு இருக்கு. அப்ப அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? எங்க வச்சிருப்பாங்க? அப்படின்னா அது பேர் தான் வந்து இந்த சிங்கிள் பாயிண்ட் ஃபெயிலியர். என்னன்னா ரைடுன்னு வாங்க, RAID, ரைடு கான்ஃபிகரேஷன் வாங்க. 2 ஹார்ட் டிஸ்க், பிரைமரி ஹார்ட் டிஸ்க் ஒன்று, செகண்டரி ஹார்ட் டிஸ்க் ஒன்று. நீங்க சேவ் பண்றது பிரைமரி ஹார்ட் டிஸ்க்ல உட்காரும், செகண்டரி ஹார்ட் டிஸ்க்ல உட்காரும். பிரைமரி போச்சுன்னா செகண்டரி இருக்கும். அதுதான் டேட்டா சென்டர். ஒரு இப்போ நீங்க வாங்க, இப்போ அஷூர்ல இல்ல AWSல ஒரு சர்வர் வாங்குறீங்க கிளவுடுனா அங்கதான் இருக்கும். சார் அவங்க என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ இன்கேஸ் ஒரு பெரிய ஃபிளட் வந்து டேட்டா சென்டர் காலி. ஒரு 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 ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு பெரிய பில்டிங்ல ஒரு ஃபிளைட் மோதிச்சு. நீங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் அனுப்புறேன். ஓகே, பெரிய விஷயம் யூஎஸ்ல சம்திங். கரெக்ட். ஓகே, அப்போ அதுக்கு டேட்டா சென்டர். அந்த டேட்டா சென்டர்ல டோட்டல் கிராஷ் ஆயிடுச்சு. பட் திங்கஸ் ஒரு டேட்டா சென்டர் டவுன் ஆச்சுன்னா அதுல இருக்க எல்லா விஎம்ஸ் தான் இருக்கும். அதுக்கு தான் விஎம் பத்தி படிக்கணும். படிச்சீங்களா? இல்ல, சொல்லித்தரேன். விஎம் பேட்ச் சொல்லி கொடுத்தேன், உங்களுக்கு சொல்லித்தரல. விஎம் அங்க இருக்க எல்லா மிஷின்ஸும் ஆட்டோமேட்டிக்கா அடுத்த டேட்டா சென்டருக்கு லோன் ஆயிடும். நீங்க டவுன் ஆச்சுன்னா இன்னொன்று அப் ஆயிடும். அதனால எல்லாத்துக்கும் ஃபெயில் ஒரு பக்காவா பண்ணிருப்பாங்க. அப்ப லாஜிக் என்னன்னா, இப்போ டேட்டா எங்க இருக்குன்னா என்னோட கம்ப்யூட்டர்ல இருக்கு. என் கம்ப்யூட்டர் நான் பத்திரமா பார்த்துக்கணும். சரி, இப்போ இந்த ரவுட்டர் நான் என்ன பண்ணிடுறேன், வைட் பண்ணி. ஓகே, எல்லா கான்ஃபிகரேஷன் போயிட்டு எதுவுமே இருக்காது. இப்போ புது ரவுட்டர். ஓகே, புது ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் எதுவுமே இருக்காது. இப்போ ரீஸ்டோர் பண்ண கத்துக்கணும். ஒரு ரவுட்டர் போயிடுச்சு, புதுசா ஒரு ரவுட்டர் வாங்குறாங்க. அப்ப எடுத்த கான்ஃபிகரேஷனை எப்படி ரீஸ்டோர் பண்ணணும்னு தெரியணும். அப்ப இங்க நீங்க ஒரு ஐபி அசைன் பண்ணிக்கணும். ஐபி அசைன் பண்ணிட்டு அப்புறமா தான் ரீஸ்டோர் பண்ண முடியும். சார் ஏற்கனவே நம்ம ஐபி அசைன் பண்ணிருக்கோமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் பண்ணிருக்கோம் தான். ஆனா ரீஸ்டோர் பண்றதுக்கு நெட்வொர்க் இருந்தாதான் ரீஸ்டோர் பண்ண முடியும். அப்ப நான் இந்த ரவுட்டர்ல போயிட்டு, இல்லையே ஏதோ பூட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஸ்டார்ட் அப் ஐக்கன் கான்ஃபிக் எதுவுமே இல்லை. நீங்க ஒரு ஐபி வெஸ்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் ரீஸ்டோர் பண்ணிட்ட அப்புறமா அதுல என்ன ஐபி இருக்கு அது ஓவர்லோடு. அதான் கணக்கு. சரி, நான் என்ன பண்றேன்னா, என் கம்பெனில DHCP இருக்கு, நான் DHCP இருந்து ஐபி வாங்க போறேன். ஈத்தர்நெட் 0/0க்கு ஐபிய என்ன பண்ண போறேன். அப்ப DHCP எனக்கு ஐபி கொடுத்துருவாரு ரவுட்டருக்கு. இன்னொரு சொல்றோம். இப்ப என்ன ஐபி வந்து பார்க்கலாம். ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் என்ன ஐபி வந்திருக்கு, 1.5 இருக்கு. யார் கொடுத்துருக்கா மெத்தடு? DHCP கொடுத்துருக்காரு. இப்போ நான் ரீஸ்டோர் பண்ண போறேன். என்கிட்ட எந்த கான்ஃபிகரேஷன் இல்ல. ஷோ ஸ்டார்ட் அப் கான்ஃபிக் எதுவுமே இல்லை. இப்போ நான் ரீஸ்டோர் பண்ண போறேன். அப்ப கமாண்ட் என்னன்னா, காப்பி எங்க இருந்து எங்கன்னா TFTP இருந்து ஸ்டார்ட்அப் -conf, TFTP இருந்து ஸ்டார்ட்அப் -conf அப்படின்னா என்விரான்மெண்ட். என்டர். TFTP சர்வர் ஐபி என்ன? 192.168.1.23. ஃபைல் நேம், அந்த ஃபைல் நேம் கேட்கும். என்ன ஃபைல் நேம்? 7-12-24-R1. ஸ்மாலா கேப்ஸா இல்ல பாத்துக்கோங்க, கேஸ் சென்சிட்டிவ். நானும் பார்க்கணும். ஓகே, இது நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம், பெஸ்ட். ஓகேவா? இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். டெஸ்டினேஷன் ஃபைல் நேம் இதே நேம்ல உள்ள வைக்க போறீங்களா இல்ல ஃபைல் நேம் மாத்த போறீங்களான்னு கேக்குறாங்க. ஓகே, இப்போ என்ன சொல்லுதுன்னா, நான் இந்த ஃபைல் நேம்ல உள்ள வைக்க போறேன். உங்க ஃபைல் நேம் இப்படி இருக்கு, நான் இந்த நேமை ரீநேம் பண்ணி இந்த நேம்ல வைக்க போறேன். இது வச்சுக்கிட்டா இல்ல மாத்த போறதா திருப்பி நேம் டைப் பண்ணுங்க. ரீநேம் பண்ண போகுது, ஃபைல் நேம் ரீநேம் பண்ண போகுது. எனக்கு வேணாம், உங்க இஷ்டம், எந்த நேம்ல வேணா வை. அக்சஸிங் TFTP சர்வர். ஓகே, ரீச்சபிலிட்டியில இல்லைன்றாரா? இல்ல, காப்பி. என்ன சொல்றாரு? 1097 பைட்ஸ் காப்பி. இப்போ நீங்க ஷோ ஸ்டார்ட் அப் ஐக்கன் கான்ஃபிக் போட்டீங்கன்னா இப்ப இருக்க கான்ஃபிகரேஷன் ரீஸ்டோர் ஆயிடுச்சு. அப்போ இந்த கான்ஃபிகரேஷன் ரேம்ல இருக்குமானா இருக்காது. நீங்க என்ன பண்ணோம், EHRP போட்டோம்ல, EHRP இருக்கு. இது ஸ்டார்ட் அப் என்விரான்மெண்ட்ல இருக்கு, ரேம்ல இருக்காது. அப்ப ரேம்ல இருக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா ரீலோட் பண்ணீங்கன்னா ரவுட்டர் ரீஸ்டார்ட் ஆகி வரும்.
ரீஸ்டார்ட் டைம் வந்துச்சுன்னா NVRAMல எடுத்துன்னு வந்து ரேம்ல போடும். அப்போ ஒரு கான்ஃபிகரேஷன், ஒரு ரவுட்டரை எப்படி பேக்கப் எடுக்கிறதுன்னு தெரியணும், எப்படி பேக்கப் எடுத்ததை புது ரவுட்டர் வாங்கினா ரீஸ்டோர் பண்றதும் தெரியும். இதான் ரவுட்டர் பேக்கப் லிஸ்ட். ஸோ சின்ன TFTP சர்வர் வச்சு நம்மளால பேக்கப் எடுக்க முடியும், ரீஸ்டோர் பண்ண புரியுதா? ஆமா, நிறைய இருக்கு தேர்ட் பார்ட்டி. TFTP போட்டாவே ஏகப்பட்ட TFTP இருக்கு. பட் கதை ஒண்ணுதான். இப்ப நீங்க ஷோ ரன்னிங் ஐஃபன் கான்ஃபிக் பாத்தீங்கன்னா ரேம்லயும் உங்களோட EHRP பூட் ஆயிடும். ஓகேவா? அப்ப ரியல் டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா ரவுட்டரை பேக்கப் எடுப்பாங்க. சரி, ரவுட்டரை எப்போ பேக்கப் எடுப்பாங்க? சுவிட்ச் போயிடுச்சு. ரவுட்டரை எப்போ பேக்கப் எடுப்பாங்கன்னா சுவிட்ச் போயிடுச்சு. எப்போ பேக்கப் எடுப்பாங்கன்னு கேட்டா எப்போ ரீஸ்டோர் பண்ணுவாங்கன்னு கேட்கல. எப்போ ரவுட்டரை பேக்கப் எடுப்பாங்க. இதெல்லாம் கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டா. கம்பெனில ஒரு ரவுட்டர் இருக்காது, ISP சைட்லாம் நிறைய ரவுட்டர்ஸ் இருக்கும். அப்போ டெய்லி கான்ஃபிகரேஷன் மாத்துவாங்க, கிளைண்ட் ஆட் ஆவாங்க, VLAN கிரியேட் பண்ணுவாங்க, ACLs புது புதுசா போடுவாங்க. அப்போ எந்த டைம்ல பேக்கப் எடுக்கும்? ஓகே. அப்பப்போ பேக்கப் எடுக்க முடியாது. ஒரு டைம் செட் பண்ணிக்கணும். ஓகே. வீக்லி 1 டைம் பேக்கப் எடுங்க. பட் வீக்லி 1 டைம் பேக்கப்னா வெள்ளிக்கிழமை பேக்கப் எடுக்க போறோம், வியாழக்கிழமை நைட் ரவுட்டர் போயிடுச்சுன்னா டோட்டலா காலி. 1 வீக் கான்ஃபிகரேஷன். கரெக்டா? அப்போ ஐடில பேக்கப்புக்கு தனி டீம் இருப்பாங்க. பேக்கப் அட்மினிஸ்ட்ரேட்டர் டேட்டாவை பேக்கப் எடுக்கிறதுன்னு தனியா படிப்பாங்க. அவங்க வந்து அந்த ரேட் பத்தி படிப்பாங்க, ஹார்ட் டிஸ்க் ஃபெயிலியர் எப்படி பண்றது, ஸ்டோரேஜ் டீம்னு இருப்பாங்க. ஓகே, அவங்க தான் டேட்டா சென்டர் ஸ்டோரேஜ் டீம். ஸ்டோரேஜுக்கு தனி டீம். ஒரு டேட்டா எப்படி வந்து ஸ்டோர் ஆகுது, திருப்பி எப்படி ரிட்ரைவ் ஆகுது. ஏன்னா இப்போ நம்ம கிளவுட்ல டிரைவ் வாங்கியிருக்கோம், கூகுள் டிரைவ் இருக்கு, ஸ்டோர் பண்றோம், அது போகவே போகாது. ஆனா அப்ப அது போகக்கூடாதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியுமா? நீங்க வைக்கிற டேட்டாவை ஒரு ஆர்டிஸ்ட் இல்லாம க்ளோன் பண்ணி வைப்பாங்க. அந்த டேட்டா சென்டர் மட்டும் இல்லாம அதுல இருந்து ஒரு க்ளோன் எடுத்து இன்னொரு டேட்டா சென்டர் வேற கண்ட்ரில இருக்கும், அங்கேயும் க்ளோன் ஆயிருக்கும். அப்பதான் என்னன்னா உங்களுக்கு சேவ் பண்றாங்க. இல்ல, நீங்க நீங்க கொடுத்த டேட்டா கண்டிப்பா எங்களால எந்த பிரச்சனையும் வராது, நீங்களே டெலீட் பண்ணாதான் விண்டு. அப்ப அவங்க அதுக்கு அவ்வளோ லாஜிக் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ பேக்கப்புக்குன்னு தனி டீமே இருப்பாங்க. இப்போ பேக்கப் எடுக்கிறது தான் பிரச்சனை. என்னன்னா எப்போ பேக்கப் எடுக்குதுன்னே தெரியல. ஓகே, அப்போ பேக்கப் டீம் உட்கார்ந்து அப்பப்போ காப்பி 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 போட்டு இருக்கணும். இல்ல இன்ஜினியர் நான் போயிட்டு காப்பி காப்பி பண்ணணும், எனக்கு இருக்க வேலையில நான் காப்பி காப்பி எல்லாம் பண்ணிருக்க முடியாது. அப்போதான் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, என்ன கொண்டு வந்தாங்க? என்னது? ஆட்டோமேஷன். நெட்வொர்க் ஆட்டோமேஷன். நிறைய ஆட்டோமேஷன், சர்வர் ஆட்டோமேஷன், நிறைய நெட்வொர்க் ஆட்டோமேஷன். ஆட்டோமேட் பண்ணிடலாம். நீங்க ஸ்கிரிப்ட் எழுதணும். ஸ்கிரிப்ட் எழுதி டெய்லி ஈவினிங் 5 o'clock பேக்கப் எடுக்கணும். ஸ்கிரிப்ட் எழுதிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேக்கப். ஆமா, டெய்லி நீங்க ரவுட்டர் ஐபி எல்லாம் கொடுத்துடணும். எந்தெந்த ரவுட்டரோட பேக்கப் எடுக்க போறீங்க, என்னென்ன சேவ் பண்ணி வைக்கணும், எந்த பார்ட்டிஷன் சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் எழுதணும். அப்ப ஸ்கிரிப்ட் எழுதுனா என்ன தெரியும்? எதனா ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சாவே இது எல்லாத்தையுமே எழுத முடியும். எனக்கு ஒரு லாங்குவேஜும் தெரியாது, அதனால நான் வந்து ஸ்கிரிப்டிங் தான் படிக்கிறேன். உண்மை இதுதான். எனக்கு ஒரு லாங்குவேஜும் தெரியாது, ஏன்னா அது சி படிக்கணும். சொல்ல போனா டேரக்டா பைத்தானோ ஜாவாலாம் ஜாவா வேற வேற, பைத்தான்லாம் படிச்சீங்கன்னா பைத்தான் ஃப்ரெஷர் படிக்கலான்னு அப்படிதான் நானும் ஃபீஸ்லாம் கட்டினேன். 5 கிளாஸ் முடிச்சது நெட்வொர்க் ஆட்டோமேஷன் சேர்ந்தேன். நெட்வொர்க் ஆட்டோமேஷன் ஒரு 5 கிளாஸ் முடிஞ்சது, 6வது கிளாஸ் தர சுத்தி விட்டுருச்சு, அதுலயே வெளியே வந்துட்டு. ஓகே, இப்போ திரும்ப சி படிக்கணும். சி ஒழுங்கா படிக்கணும். இதனா ஒரு லாங்குவேஜ் வந்து பைத்தான் டைரக்டா எப்படி படிக்கிறாங்க எனக்கு தெரியல, படிக்க முடியுமா? என்னால முடியல. C++ ஒழுங்கா கிளியரா படிச்சுட்டு அப்புறமா போனீங்கன்னா வேரியபிள்னா என்ன, லூப்னா என்ன, ஃபார் லூப்னா என்ன, இஃப் லூப்னா என்னன்றது ஈஸியா புரிஞ்சுக்கும். அங்க வந்து அவங்க ஃபார் லூப் இஃப் லூப்லாம் ரொம்பலாம் பேச மாட்டாங்க. ஓகே, அப்போ லாங்குவேஜ் எதனா தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டிங் எழுதலாம். ஆட்டோமேட்டா EHRP எனேபிள் பண்றதுக்கு, ஆட்டோமேட்டா பேக்கப் எழுதலாது. ஓகே, நிறைய ஸ்கிரிப்ட் எழுதலாம். அப்போ ஆட்டோமேஷனுக்கு தனி டீம் ஐடி இருக்கும்.
ஆட்டோமேஷன். அதுதான் பைத்தான் படிப்போம். அப்போ ஒரு காலத்துல பைத்தான் இருந்தது. அப்ப ரெட் ஹாட் என்ன பண்ணாங்கன்னா, ஆன்சிபிள்னு ஒண்ணு எடுத்துட்டு வந்தாங்க. ஆன்சிபிள். ரெட் ஹாட் ஆன்சிபிள்னு அதெல்லாம் படிச்சா செம காசு. ஆன்சிபிள் என்னன்னா, பைத்தானோட அட்வான்ஸ். பைத்தான்ல நீங்க ரொம்ப நேரம் ஸ்கிரிப்ட் எழுதணும். பைத்தான் வச்சுட்டு ஆன்சிபிள் ரன் ஆகும். ஆனா ஆன்சிபிள்ல சின்டாக்ஸ் கம்மி பண்ணிட்டான். சின்ன சின்டாக்ஸ் போடுங்க. நான் பைத்தான் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன். அப்ப யூசர் ஃப்ரெண்ட்லி ஆகணும் ஆன்சிபிள். அப்ப எல்லாம் ஆன்சிபிள் படிக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அதெல்லாம் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட். கிளவுட் போறீங்களா? கிளவுட்ல ஆட்டோமேஷன். கிளவுட் என்னன்னு தெரியுமா? போடலாம். அதை பத்தி டீச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் விஎம் என்னன்னு சொல்லி கொடுத்துறோம் ஒரு நாள். சொல்லி கொடுத்துட்டு கிளவுட்னா என்ன, அது ஏன் வந்தது, அதுக்கப்புறம் கிளவுட்ல ஆட்டோமேஷன்னா என்னன்னு எல்லாம் பார்க்கலாம். சொன்ன எக்ஸ்ட்ரா சிலபஸ். அப்போ நீங்க எக்ஸ்ட்ரா பார்த்துட்டு நீங்க இன்டர்வியூ விட்டுறக்கூடாது. இன்டர்வியூ ரெடி பண்ணியாச்சு. ஓகே, நேற்று குரூப்ல சேசஸ் கார்ப்ல என்ன கேட்கறாங்களோ அதுதான் அனுப்பிச்சு சாமி அதான் கேட்க போறாங்க. அது நான் அனுப்பிச்சதுல அந்த இதுல 95% நான் சொல்லி கொடுத்தது இருக்கும். பட் இந்த எஸ்எஸ்எல் ஆன்சேக்கு ஃபயர் வால், ஐபிசி நெக்ஸ்ட் ஜென் ஃபயர் வால்லாம் அதெல்லாம் ஃபைனல் போர்ஷன். அது சீசனே கண்டென்ட்டே கிடையாது. பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஓகே, அது வந்து எக்ஸ்பீரியன்ஸும் அதே கேட்பாங்க. ஓகேவா? ஆனா மோட்ல எல்லாம் போக போறீங்கன்னா ஆர்க்குலாம் விட்டுற மாட்டான். ஆர்க்கோட என்கேப்சுலேஷன் மெத்தட், ஆர்க்கோட சோர்ஸ் மேக் என்ன, டெஸ்டினேஷன் மேக் என்ன, ஆர்க் சேம் நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகும், டிஃபரெண்ட் நெட்வொர்க் எப்படி ஒர்க் ஆகும், அண்ட் ஆபரேஷன்னா என்ன. ஓகே, டிஹெச்இபினா டிஹெச்இபி கூட கேட்க மாட்டான். என்கேப்சுலேஷன் மெக்கானிசம், டோரா ப்ராசஸோட ஃபுல் மெக்கானிசம் இது. தென் ரிலே ஏஜென்ட்ல எப்படி டோரா ப்ராசஸ் ஒர்க் ஆகும், பாக்கெட் ஃப்ளோ எல்லாம் பிரிச்சு 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 வைக்க சொல்லுவோம். மொபைல்ல நிறைய பேர் அப்படிதான் கேட்கறாங்க. மொபைல்ல ஒரு சில பேர் தான் வாட் இஸ் வாட்னு கேட்கறாங்க. ஏன்னா மொபைல்ல நிறைய பேர் என்ட்ரு எடுக்கிறாங்க. சரியா? அதெல்லாம் கேட்பாங்க. டிசிபி யூடிபி, போர்ட் நம்பர்ஸ், புரோட்டோகால் நம்பர். ஸோ நான் அனுப்பிச்சதுல எதனா டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதை நான் வாய்ஸ் மெசேஜ் போடுறேன். எது என்னென்னு. அப்ப டிசிபி ஹெட்டர், ஐபி ஹெட்டர் எல்லாம் கேட்பாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது ரவுட்டர் பூட்டிங்.